ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. பாஜக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எல்லாம் தேர்தலை புறக்கணித்துள்ள நிலையில், திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகிய இரண்டு மட்டுமே களத்தில் இறங்கியது. திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் ஆகியவையெல்லாம் இருக்கின்றன என்பது தெரியும். ஆக தனித்து ஒற்றை கட்சியாக போட்டியிட்டது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எதிரே திமுக கூட்டணி வாக்குகள் இருக்கின்றன. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா, கடந்த முறை ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் இருந்தார். அதற்கு முன்பாக அவரது மகன் இருந்தார். ஈவி.கே.எஸ். இளங்கோவன் உடைய மகன் காலமானார். அதற்கு பிறகு ஈவி.கே.எஸ். இளங்கோவன் காலமானதை அடுத்து 2 முறை அங்கே இடைத்தேர்தல் வந்தது. இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமியும், திமுக சார்பில் சந்திரகுமார் ஆகிய 2 வேட்பாளர்கள் களமிறங்கினாங்க. மொத்தம் 46 வேட்பாளர்கள் களத்தில் நின்னாங்க. கடந்த முறை 2023ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 77 வேட்பாளர்கள் களத்தில் நின்னாங்க. அப்போ பதிவான வாக்குகள் பார்த்தா மொத்தம் 1,70,563 வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 2023 ஈவி.கே.எஸ். இளங்கோவன் வெற்றி பெற்ற போது. அதில் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் 1,10,150 வாக்குகள் பெற்றிருக்காங்க. எதிர்த்து போட்டியிட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தென்னரசு 43,923 வாக்குகள் பெற்றிருந்தார். நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட மேனகா நவநீதன் 10,827 வாக்குகள் பெற்றிருந்தார். அப்பவே பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ஒரு வாக்கு எண்ணிக்கையாக பார்க்கப்பட்டது. இந்த தேர்தலில் குறிப்பாக அதிமுக போட்டியிடவில்லை. பாரதிய ஜனதா கட்சி, பாமக உள்ளிட்ட எந்த கட்சிகளும் போட்டியிடல. திமுக கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி என்கிற தனித்த ஒரு கட்சியும் போட்டியிட்டது. இந்த நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் 67.97, அதாவது கிட்டத்தட்ட 68 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஆனால் 2023 ஈவி.கே.எஸ். இளங்கோவன் போட்டியிட்ட போது பார்த்தீங்கன்னா 74.79 சதவீத வாக்குகள் பதிவாகின. அப்போ இந்த முறை 67.97%, அதாவது 68 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அப்படி கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 6-7 விழுக்காடு வாக்குகள் குறைந்திருக்கின்றன இந்த காலகட்டத்தில். இந்த வாக்கு எண்ணிக்கை குறைவானதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக கருதப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக தங்களுடைய கட்சி போட்டியில் நம்ம ஏன் போய் வாக்குகள் போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, திமுக அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பெரிய பணபலம் படைத்த ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு பெரிய வலிமையோடு இருக்கக்கூடிய கட்சி. அதுக்கு அப்படின்னா அந்த ஒட்டுமொத்தமான அந்த தேர்தல் முடிவுகளும் ஒருதலை பட்சமாக தான் போகும். அதனால நம்ம இதுக்கு போய் இது வாக்களிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு வாக்களிக்காமல் இருந்தவர்களும் இருக்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையில் வாக்கு விழுக்காடு குறைந்திருக்கிறது. அதே வேளையில் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய பரப்புரை, குறிப்பாக ஈவே ராமசாமி அவர்களை பற்றி எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பும், அந்த ஈவே ராமசாமி அவர் மீது கட்டப்பட்ட ஒரு போலியான பிம்பத்தை கட்டுடைத்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வும் இதில் பேசுபொருளாக திரு சீமான் அவர்கள் பயன்படுத்திட்டார். பொதுவாகவே தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள் தங்களுடைய கட்சியின் பெயரும் தங்களுடைய கொள்கைகளும் அல்லது பரப்புரைகளும் பேசுபொருளாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு உத்தி. அந்த அடிப்படையில் ஈவே ராமசாமி அவர்களை ஒரு பேசுபொருளாக எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த ஊடகத்தையும் நாம் தமிழ் கட்சி மீதும் தன் மீதும் திருப்பிக் கொண்டார் திரு சீமான் அவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இது ஒரு பெரிய ஒரு அரசியல் உத்தியாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதேவேளை திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா இடைத்தேர்தலுக்கும் ஒரு 10 அமைச்சர்கள், 50 எம்எல்ஏக்கள் படையோடு இறங்கக்கூடியவர்கள். இந்த முறை அப்படி எதுவுமே ஈரோட்டில் பண்ணல. தங்களது நட்சத்திர பேச்சாளர்களை கூட எங்கும் பேச வைக்கவில்லை. இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளரும் அதே போல் அமைச்சருமான முத்துசாமி அவருடைய மேற்பார்வையில் அந்த நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஒரு அறிக்கை மட்டும்தான் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். மற்றபடி ஒரு பரப்புரையை பெரிதாக அவர்கள் செய்யவில்லை. அப்போது என்னென்னா, அவங்களுக்கே தெரிந்திருக்கிறது, நமக்கு பெரும்பான்மை நம்மகிட்ட பணபலம் இருக்குது, அதிகார பலம் இருக்குது, எனவே நாம் வெற்றி பெற்று வரலாம் என்கிற அந்த எண்ணமாக கூட இருக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த ஈரோட்டை திமுகவும் ஒரு அலட்சியமாக பார்த்திருக்கிறது. சில வாக்காளர்களும் அதை அலட்சியமாக பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இருந்தாலும் கூட இதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமான ஊடக வெளிச்சத்தை ஈரோடு கிழக்கு பெற்றுவிட்டது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் திரு சீமான் அவர்களுடைய இந்த ஈவே ராமசாமி பெரியார் என்கிற பிம்பத்தை அவர் உடைத்ததுதான். இதெல்லாம் வாக்குகளாக மாறுமா? குறிப்பாக சீதாலட்சுமி அவர்கள் அந்த ஊரைச் சேர்ந்தவர், அனைவருக்கும் நன்கு அறிந்தவர் தான். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தையும் சேர்ந்தவர் அவர். எனவே அந்த அடிப்படையில் அவர்கள் தற்பொழுது அவருக்கான வாக்குகள், தனிப்பட்ட முறையில் அவருக்கான செல்வாக்கு, நாம் தமிழர் கட்சியினுடைய மீது இருக்கக்கூடிய கடந்த தேர்தலில் 10,000 பேர் அங்கே வாக்களிச்சிருக்காங்க. மேலும் சீமான் அவர்களுடைய உரை, அப்புறம் அங்கே தம்பி தங்கைகள் ஆகியோருக்கு செயலாற்றும் விதம், தேர்தல் பரப்புரைகள், இதெல்லாம் மிக முக்கிய பங்காக வகிக்குது. ஆனால் தேர்தல் பூத்துகளில் இருக்கக்கூடிய முகவர்கள் பல இடங்களில் இளையோராக இருக்கிற காரணத்தினால் திமுகவினர் விரட்டி விட்டுட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சீதாலட்சுமி வச்சிருக்காரு. கள்ள ஓட்டுகள் போடப்பட்டதாகவும் அவர் சில சான்றுகளோடு சிலவற்றையெல்லாம் காமிச்சிருக்காரு. இதையெல்லாம் தாண்டியும் பார்த்தீங்கன்னா 68 விழுக்காடு வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. இதில் கருத்து கணிப்பு, குறிப்பாக லோயோலா கல்லூரியில் இருந்த ராசநாயகம் என்பவர் பார்த்தீங்கன்னா, பொதுவாக திமுக ஆதரவாக தான் அவர் கருத்துக்களை வெளியிடுவார். அவருடைய பீப்புள் ஸ்டடீஸ் அமைப்பே பார்த்தீங்கன்னா 16.7 விழுக்காடு கொடுத்துருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, தேர்தல் மிகச்சரியாக நடந்திருந்தால் இவர்கள் கூறக்கூடிய அந்த கள்ள ஓட்டு, இந்த உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அதுபோல் செயல்படாமல் நடந்திருந்தால், மக்கள் இயற்கையாக வாக்களித்திருந்தால்
நாம் தமிழர் கட்சிக்கு நிச்சயமாக கடந்த தேர்தலை விட வாக்குகள் அதிகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மீதான எதிர்ப்பு வாக்குகள் என்பது அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகளில் அந்த கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு திமுகவை எதிர்த்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம் என்று முடிவெடுக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட எதிர்ப்பு வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருந்தன. இதெல்லாம் இல்லாமல் புதிய இளைஞர்கள் இந்த நாம் தமிழர் கட்சியுடைய பரப்புரைகளில் பார்த்தீங்கன்னா பெண்கள், அதே போல வயதானவர்கள், குழந்தைகளோடு வயதானவர்கள் நிற்பதெல்லாம் பார்க்க முடிந்தது. இப்படிப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2,27,546 வாக்குகள் உள்ள மொத்தம் 2,27,546 வாக்குகள் உள்ள ஈரோடு கிழக்கில் ஆண் வாக்காளர்கள் 1,10,128 பேர் இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் 1,17,381 பேர் இருக்காங்க. ஸோ அதில் 37 பேர் மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. ஆக இப்படி 2,27,546 வாக்குகள், இதில் 68 விழுக்காடுகள் பதிவாகி இருக்கின்றன. கடந்த முறை பார்த்தீங்கன்னா 74 விழுக்காடில் 1,70,563 பேர் வாக்களிச்சிருந்தாங்க. இப்போ அதை விட ஒரு 6-7 விழுக்காடு குறைந்திருக்கிறது. எனவே இந்த தேர்தல் வெற்றியில் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன லாபம், திமுகவுக்கு என்ன லாபம் பார்த்தா ஓராண்டு தான் இருக்குது அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கு. அதற்கிடையில் திமுக குறிப்பாக கடந்த தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா திமுக அங்கே வெற்றி பெற்றதில்லை. கூட்டணி கட்சிகள் தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கின்றன. கூட்டணி கட்சிகளை தான் நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் முதன்முறையாக திமுக நேரடியாக தன்னுடைய வேட்பாளர் களமிறக்கி இருக்கிறது. இது எப்படி அந்த வாக்காளர்கள் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருக்குது. இதனால் இந்த தேர்தல் லாப நட்ட கணக்கு பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு பெரிய நட்டம் இல்லை. ஏன்னா அவங்க பெரிதாக செலவு பண்ணல. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அள்ளி தெளித்தது போல இங்கே செலவு செய்யவில்லை. ஆனால் இங்கே பணம் பட்டுவாடா நடந்திருக்கிறது என்பது உறுதி செய்கிறாங்க பல முகவர்களும் பல எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களும். குறிப்பாக அறப்போர் இயக்கம் அங்கே ஒரு பெரிய வாக்குகளுக்கு பணம் கொடுப்பதை பற்றிய ஒரு கேம்பெயின் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், பரப்புரையை மேற்கொண்டது, கருத்து கணிப்பு எல்லாம் மேற்கொண்டது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் புதிய வாக்காளர்கள் எல்லாம் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பதும் இருக்கிறது. இந்த நிலையில் லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 விழுக்காடு லாபம் நாம் தமிழர் கட்சிக்கு தான். என்ன அடிப்படையில்னா அப்படியே ஊடகத்தினுடைய ஈர்ப்பு திரும்பியது. இதன் மூலமாக ஈவே ராமசாமி எதிர்ப்பை வைத்துக்கொண்டு தற்பொழுது உலகம் முழுவதுமே ஒரு பேசுபொருளாக, விவாத பொருளாக நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த போலி பிம்ப உடைப்பு நிகழ்வு பேசப்படுகிறது. ஈரோடு தேர்தலில் அந்த தேர்தல் மக்களுக்காக அவர்கள் கொடுத்த, குறிப்பாக அங்கே புற்றுநோய் நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது, அதை மாற்றுவோம். அதே போல பார்த்தீங்கன்னா மஞ்சள் வணிகம் எல்லாம் தற்பொழுது தமிழர்கள் கையில் இல்லாமல் பிறமொழியாளர்கள் கையில் இருக்குது, அதை பெற்று தருவோம். ஈரோட்டுக்கு தேவையான அனைத்து திட்டங்களுக்கும் இணைந்து நின்று போராடுவோம். இது ஒரு தொடக்கமாக இருக்கலாம். ஓராண்டு இருக்க போற ஒரே ஒரு எம்எல்ஏ நாம் தமிழர் கட்சி வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள் என்ற கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு தொடக்கமாக இருக்கட்டும், இதன் மூலமாக நாங்கள் எப்படி செயல்படணும் பாருங்க, அதற்கு நீங்கள் வாக்களிக்கலாம் என்று அந்த பரப்புரை வச்சிருந்தாங்க. திமுக வழக்கமான ஒரு பரப்புரை தான். நாங்கள் 4 ஆண்டு கால சாதனை என்று அந்த சாதனைகளை எல்லாம் பட்டியலிட்டு, குறிப்பாக 1000 ரூபாய் பணம் அதுதான் வைத்து அவங்க பேசினாங்க. ஸோ இந்த வகையில் பார்க்க போனால் திமுகவிற்கு செலவு குறைவு, ஆனால் லாபம் என்று சொல்ல முடியாது. அது இயற்கையாக வரக்கூடிய ஒரு அவர்கள் அதே போல அவர்கள் எவ்வளவு பணம் கொடுத்தார்களோ அந்த பணத்திற்கு கிடைக்கக்கூடிய விலைக்கு வாங்கிய வாக்குகளாகத்தான் இருக்கப் போகின்றன. ஆனால் நாம் தமிழர் கட்சி வாக்குகளுக்கு பணம் கொடுக்கவில்லை, எந்த பரிசு பொருளும் கொடுக்கவில்லை. அவர்கள் 100க்கு 100 விழுக்காடு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் அனைத்துமே நீங்கள் பார்த்தீங்கன்னா விலைக்கு வாங்கப்படாத மக்களாக விரும்பி அளிக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கின்றன. அந்த வகையிலும் அவர்களுக்கு லாபம்தான். கடந்த தேர்தலை விட கூடுதலாக ஒரு வாக்குகள் கிடைத்தாலும் அதுவும் அவருக்கு லாபம்தான். இத்தனை ஈவே ராமசாமியை பெரியார் என்கிற அவருடைய பிம்பத்தை சுக்குநூறாக உடைத்த வகையில் இந்த அதே போல எதிரே ஆளும் கட்சியாக பணபலம் படைத்த, அதிகார பலம் படைத்த ஒரு திமுக, அதை எதிர்த்து நின்று இவர்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளுமே அது மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத வாக்குதான் என்பதுதான் நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே தேர்தல் முடிவுகள் வரட்டும். இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் லாப நட்ட கணக்கு பார்க்கும்போது 100 விழுக்காடு லாபம் நாம் தமிழர் கட்சிக்குத்தான். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம்.